தமிழ்நாடு உழவர் பேர் இயக்கம் சார்பில் திருவண்ணாமலையில் மாநில விவசாயிகள் மாநாடு நடைபெறுவதை ஒட்டி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் பல்வேறு வேளாண் பிரச்சினைகளை முன்வைத்து தமிழ்நாடு உழவர் பேர் இயக்கம் மாநில விவசாயிகள் மாநாடு நடைபெறுவதை ஒட்டி அதற்கான ஆலோசனைக் கூட்டம் கிழக்கு மாவட்ட பாமக செயலாளர் கணேஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது. வேலூர் தனியார் மருத்துவமனையில் மூளைச்சாவு அடைந்தவரின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டது. வேலூர் அருகே முள்ளிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த அவினாஷ் என்பவர் கடந்த 14ஆம் தேதி விபத்தில் சிக்கி படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி மூளைச்சாவடைந்தார். அவரின் உடல் உறுப்புகளை குடும்பத்தினர் தானம் செய்ய முன்வந்து உறுப்புகள் தனியார் மருத்துவமனைக்கு தானமாக வழங்கப்பட்டது. இதனிடையே அவரது உடல் சொந்த ஊரான முள்ளிப்பாளையம் பகுதிக்கு கொண்டு வரப்பட்டது. அங்கு தமிழக அரசின் சார்பாக அவினாஷ் உடலுக்கு மலர் வளையம் வைத்து இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் அவரது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினர். முன்னாள் திமுக மாவட்ட செயலாளர் பூண்டி செல்வம் நினைவு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற ரத்த தான முகாம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார். திருவாரூர் மாவட்ட முன்னாள் திமுக மாவட்ட செயலாளர் பூண்டி செல்வத்தின் 17ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு கொரடாச்சேரி பகுதியில் பூண்டி செல்வம் அறக்கட்டளை சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் தலைமையில் ரத்த தான முகாம் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ கலந்து கொண்டு ரத்த தான முகாமினை துவக்கி வைத்தார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் உயிரிழந்த நிலையில் பாதி உடலாக அடித்து வரப்பட்ட புள்ளிமான் உடலை கண்டு சுற்றுலாப் பயணிகள் அதிர்ச்சியடைந்தனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் உடம்பில் பாதி பாகங்கள் மட்டுமே இருந்த புள்ளிமான் ஒன்று உயிரிழந்து கிடந்துள்ளது. இதனால் துர்நாற்றம் வீசியதால் சுற்றுலாப் பயணிகள் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். இதனையடுத்து அங்கு வந்த வனத்துறையினர் புள்ளிமானை அப்புறப்படுத்தினர். கன்னியாகுமரியில் புகாரின் பேரில் காவல் நிலையத்திற்கு வந்த சிறுவனை தனது இருக்கையில் அமர வைத்து காவல் ஆய்வாளர் அறிவுரை வழங்கி அனுப்பிய சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் என்ஜிஓ காலனி அருகே 9ஆம் வகுப்பு பள்ளி மாணவன் புகாரின் அடிப்படையில் விசாரணைக்கு வந்த இடத்தில் சுசீந்திரம் காவல் நிலையத்தில் ஆய்வாளர் தன் இருக்கையில் அமர வைத்து அறிவுரை கொடுத்து அனுப்பிய சம்பவம் வைரலாகி வருகிறது. ஈஷா யோகா மையம் சார்பில் கிராமப்புற மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் மாபெரும் கிராமிய விளையாட்டு திருவிழா நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த பட்டணம் பகுதியில் ஈஷா யோகா மையம் சார்பில் கிராமப்புற மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் 16வது கிராம உற்சவம் நடைபெற்றது. வெற்றி பெற்ற அணியினருக்கு பட்டணம் பேரூராட்சியின் துணைத் தலைவர் பொன் நலத்தம்பி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு நினைவு பரிசுகளை வழங்கினர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கலை ஸ்போர்ட்ஸ் அகாடமியின் சார்பில் கராத்தே பட்டய தேர்வு நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் சத்திரக்குடியில் கோஜுகாய் ஸ்போர்ட்ஸ் கராத்தே 2 இந்தியா சார்பில் மாணவ மாணவியர்களுக்கு கராத்தே பயிற்சி மற்றும் சிலம்ப பயிற்சி நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் பயிற்சியாளர் கார்த்திக் தலைமையில் கராத்தே பட்டய பயிற்சி தேர்வானது நடைபெற்றது. இதில் ராமநாதபுரத்தை சேர்ந்த மாணவர்கள் பங்கேற்று சிறப்பித்தனர். சென்னை முகப்பேர் வேலம்மாள் பள்ளியில் 1000 ப்ராஜெக்ட் என்ற பெயரில் மாணவர்களின் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. சென்னை முகப்பேர் பகுதியில் அமைந்துள்ள வேலம்மாள் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக ஆராய்ச்சியாளர் பிரணவ் கலந்து கொண்டு கண்காட்சியை திறந்து வைத்து பார்வையிட்டார். இந்த கண்காட்சியில் 1000 ப்ராஜெக்ட் என்ற பெயரில் 2400 மாணவ மாணவிகள் அறிவியல், கணிதம், செயற்கை நுண்ணறிவு மாதிரி வடிவங்கள் மற்றும் நிலையான மாதிரி வடிவங்கள் போன்றவை காட்சிக்கு வைக்கப்பட்டு மாணவர்களால் அதற்கு விளக்கமும் அளிக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே சாலையை கடக்க முயன்ற விவசாயி மீது அரசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் விவசாயி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த அச்சிறுப்பாக்கம் அருகே உள்ள பருக்கல் ஊராட்சியைச் சேர்ந்தவர் விவசாயி முத்துபாபு. விவசாய இடுபொருள் வாங்குவதற்காக தேசிய நெடுஞ்சாலையை கடக்கும்போது அதிவேகமாக வந்த புதுச்சேரி அரசு பேருந்து விவசாயி முத்துபாபு மீது மோதி அவர் சம்பவ இடத்திலேயே பலியானார். காவல்துறையினர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை புது வண்ணாரப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த காசிமா என்ற மாணவி 6வது உலகக்கோப்பை கேரம் சாம்பியன்ஷிப் தொடரில் தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்ற 6வது உலகக்கோப்பை கேரம் சாம்பியன்ஷிப் தொடரில் தமிழ்நாட்டிலிருந்து காசிமா, நாகஜோதி, மித்ரா, மரிய இருதயம் ஆகிய வீராங்கனைகள் பங்கேற்றனர். இதில் சென்னை புது வண்ணாரப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த காசிமா மகளிர் தனிப்பிரிவு, இரட்டையர் பிரிவு, குழு போட்டி என 3 பிரிவுகளிலும் தங்கம் வென்று சாதனை புரிந்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா.
மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.